இந்தியா இலங்கை இடையேயான பன்னாட்டு பயணியர் படகு போக்குவரத்து சேவை மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர். வணக்கம் ஸ்ரீதர். நாளை படகு சேவை தொடங்கவிருந்த நிலையில் எப்பொழுது இந்த படகு சேவையானது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது? என்ன காரணத்திற்காக இந்த சேவை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? இந்திய இலங்கை இரு நாட்டு நல்லுறவை வலுப்படுத்தும் விதமாக இந்த பன்னாட்டு பயணியர் படகு போக்குவரத்து சேவை என்பது நாகையில் இருந்து காங்கேசன்துறைக்கு, அதாவது சென்ற வருடம் அக்டோபர் 14 பாரத பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் சென்று வந்த கப்பலானது சீதோஷ்ண நிலை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. தொடர்ந்து, அதாவது இந்த மாதம் 13 மீண்டும் இந்த பன்னாட்டு பயணியர் படகு போக்குவரத்து சேவை துவங்கும் என புதிய நிறுவனம், அதாவது சிவகங்கை என்ற கப்பலை வடிவமைத்துள்ள அந்த இலங்கை அந்த படகு போக்குவரத்து நிறுவனம் இதனை அறிவித்திருந்தது. இந்த சூழல்ல ஏற்கனவே 13 படகு போக்குவரத்து சேவை நாகையிலிருந்து காங்கேசன்துறைக்கு தொடங்கும் என தெரிவித்திருந்தார்கள். அது சீதோஷ்ண நிலை காரணமாக, இந்த கடல் சீற்றம், இந்த காற்றின் வேகம் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டது. இந்த சூழல்ல மீண்டும் அதாவது இப்ப தற்போது இந்த வட கடலோர மாவட்டங்கள்ல கனமழை பெய்து வருகிறது. மேலும் இன்றைக்கு கடல் சீற்றமும் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்றைக்கு படகு போக்குவரத்து சேவை என்பது வரும் 19 மீண்டும் தள்ளி வைத்துள்ளது அந்த நிறுவனம். தொடர்ந்து அந்தமானிலிருந்து வர வேண்டிய அந்த சிவகங்கை கப்பலானது இன்னும் நாகை துறைமுகத்துக்கு வராததால் இந்த தகவலை அந்நிறுவனம் அறிக்கையாக தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து, அதாவது 13 ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அதனை தொடர்ந்து 17 என தெரிவித்திருந்தனர். இந்த சூழலில் மீண்டும் 19 என தெரிவித்திருப்பது இப்போதைக்கு இந்த சுற்றுலா பயணிகள் வர்த்தகர்களிடையே ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2 முறை அந்த டிக்கெட்டை பதிவு செய்து வாங்கி கொண்ட சுற்றுலா பயணிகளும் வர்த்தகர்களும் மீண்டும் இந்த பயண சேவை தள்ளி போயிருப்பது அவர்களுக்கு ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது குறித்த நேரத்திற்கு இந்தியாவிலிருந்து இலங்கை செல்ல முடியாமலும், அதே போல இலங்கையிலிருந்து இந்தியா வர அந்த புக் பண்ணியிருக்கவர்களும் தற்போது ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மழை நீடிக்கும் பட்சத்தில் இந்த தேதியும் மாறுமா என்ற அச்சமே ஒரு கேள்வியாக வர்த்தகர்கள் சுற்றுலா பயணிகளிடம் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த கப்பல் இங்கிருந்து, அதாவது நாகையிலிருந்து காங்கேசன்துறைக்கு செல்ல வேண்டிய அந்த அனுமதி கிடைப்பதிலும் ஒரு சிக்கல் இருப்பதாக ஒரு தற்போதைய தகவலாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த கப்பல் இங்கிருந்து, அதாவது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு செல்லும் கப்பலானது மீண்டும் மீண்டும் தள்ளி வைப்பது ஒட்டுமொத்த மக்களிடம் ஒரு பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.